யாழ்ப்பாணம் மருதனார்மடம் சந்தையில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபரினால் அதிர்ச்சி. கைதின் பின் வெளிவந்த உண்மைகள். பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது கோட்டாபய ராஜபக்ச ஆடிய பெரும் நாடகம். சிக்கிய கோட்டாபய ராஜபக்சவின் குழு. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் சிறுவன் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். வெளிவந்த அதிர்ச்சி அறிக்கை. பிரகீத் எக்னலிகொடவின் மனைவியை கொலை செய்ய சதி திட்டம். வெளிவந்த அதிர்ச்சி. வல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீட்டை அருங்காட்சியகமாக்குவதற்கான திட்டம் ஆரம்பம். இந்த ஆட்சி தொடர்ந்து நீடித்தால் ஜனநாயகம் இலங்கையில் இல்லாமல் போய்விடும். எச்சரிக்கை விடுத்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்த வீட்டு தொகுதி முறைகேடு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளது. கோட்டாபாய ராஜபக்சவின் நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை குறித்த பாரிய எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரத்தில் உருவாக்கியுள்ளது. அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வீடுகளை ஒதுக்கீடு செய்த விவகாரமே இந்த விசாரணைக்கு அடிப்படை என்பதால் இது அவர் மீதான ஒரு பலமான சட்ட நெருக்கடியாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாகும் போது வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜனாதிபதி என்ற பாதுகாப்பு கவசம் தற்போது இல்லாத நிலையில் கடந்த கால முறைகேடுகளுக்காக அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது ஒரு முக்கிய அரசியல் மாற்றமாக கருதப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனின் உடற்கூற்று ஆய்வில் துப்பாக்கி தோட்டா நெற்றியில் பட்டு தலைக்குள் ஊடுவி மூளையை துளைத்து சென்றமையால் மரணம் சம்பவித்துள்ளது என தெரிய வந்துள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த அல்பினோ அருள் பயாஸ் என்ற 17 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளான். சிறுவனது உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் முன்னிலையில் நடைபெற்றது. அதன்போது துப்பாக்கி சன்னம் சிறுவனின் நெற்றியில் பட்டு ஊடுருவி தலையில் மூளையை தாக்கியமையினால் மரணம் சம்பவித்துள்ளது என உடற்கூற்று அறிக்கையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்மட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். சம்பவம் குறித்து அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி நேரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னதாக வாகனத்தை நோக்கி பலமுறை எச்சரிக்கை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. அந்த எச்சரிக்கையை மீறி வாகனம் பயணித்ததாலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினரும் யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்றார். இந்த சம்பவத்தில் வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த அல்பினோ அருள் பயாஸ் என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல வர்த்தக அங்காடிகளுள் ஒன்றான மருதனார்மடம் சந்தைக்குள் துப்பாக்கியுடன் சென்று அங்குள்ள சிலரை இலக்கு வைத்த நபர் ஒருவரை சுன்னாகம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வர்த்தக அங்காடிக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த நபரால் பலர் அச்சுறுத்தும் வகையில் இலக்கு வைக்கப்பட்டதாக கிடைக்கப்பெற்ற தகவலிற்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த சுன்னாகம் காவல்துறையினர் மற்றும் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் விரைந்து செயற்பட்டு தெல்லிப்பளை பட்டிக்கடவைக்குள் வைத்து குறித்த சந்தேக நபரை கைது செய்திருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மனநோயாளி எனவும் அவரது கையில் இருந்தது விளையாட்டு துப்பாக்கி எனவும் கைதின் பின்னர் காவல்துறையினரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர் ஒரு கடந்த வாரம் சுன்னாகம் பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் T56 ரக துப்பாக்கியை ஒத்த விளையாட்டு துப்பாக்கியினை கொள்வனவு செய்தமை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் குறித்த நபர் எச்சரிக்கையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்.
வெல்வெட்டித்துறையில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை பார்வையிட வந்த சிங்கள மக்கள் அங்கிருந்த மண்ணை கொண்டு சென்று வணங்கியதாக வெல்வெட்டித்துறை நகரசபையின் நகரபிதா M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை பார்வையிட ஆயிரக்கணக்கில் படையெடுத்த மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சிங்கள மக்கள். அவர்கள் அந்த மண்ணை எடுத்து சென்றதால் ஏற்பட்ட கோபத்தில் அந்த வீட்டை இலங்கை ராணுவம் முற்றாக இடித்து அகற்றி வெறும் மணல்தரையாக மாற்றினர். இதன்படி தலைவர் பிரபாகரனின் அடையாளம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா இலங்கை படையையும் அரசாங்கமும் செயற்படுகின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. இவ்வாறு மக்களின் கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் உலக தலைவர்கள் பலரின் வீடுகள் நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டதைப் போல தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டையும் அருங்காட்சியகமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் அதில் தலைவர் பிரபாகரனின் வீட்டின் மாதிரியையும் அவரின் பெற்றோர்களின் திருவுருவச் சிலைகளையும் நிறுவ வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளோம் என்றார். காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொடவின் மனைவியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான சந்தியா எக்னெலிகொடவுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ பிரிகேடியர் ஒருவரினால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தனது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். ஜனவரி 16 075167967 என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து தனக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் அழைப்பாளர் தன்னை அமைதியாக இருக்குமாறும் இல்லையெனில் கணவரை போன்ற நிலையையே எதிர்கொள்ள நேரிடும் என்றும் மிரட்டியதாகவும் சந்தியா எக்னெலிகொட தெரிவித்துள்ளார். என் கணவருக்கு நீதி கேட்டு நான் போராடி வருவதால் கடந்த 16 ஆண்டுகளாக பல்வேறு நபர்களிடமிருந்து எனக்கு அச்சுறுத்தல் வருகின்றன. ஆனால் இந்த அழைப்பு என்னை பயமுறுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அச்சுறுத்தல் முந்தைய ஆட்சியின் போது வந்திருந்தால் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் வருவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. பிரகீத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு இராணுவத்தால் பதவி உயர்வு வழங்கப்பட்டதை அறிந்து மேலும் அதிர்ச்சி அடைந்தேன். வாகன விபத்து அல்லது அது போன்ற வழியில் கூட நான் கொல்லப்படலாம். அது நடப்பதற்கு முன்னர் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்கள் எனக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் சந்தியா எக்னெலிகொட தெரிவித்துள்ளார். கொலை மிரட்டல் அழைப்பை தொடர்ந்து சந்தியா எக்னெலிகொட ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதுடன் காவல்துறையினரின் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகள் உதவி மற்றும் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் பணியகம் போன்ற அனைத்துலக அமைப்புகளுக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். எனினும் சந்தியாவின் கடிதத்திற்கு ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. தொலைபேசி எண் பதிவு செய்யப்படாத எண் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை சில தகவல்களை கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்றும் சந்தியா எக்னெலிகொட தெரிவித்தார். கிவலோயா திட்டத்தின் கீழ் எந்த ஒரு இனவாத நோக்கமும் அரசாங்கத்துக்கு இல்லை. முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்ட மக்களின் நீர் பிரச்சினையின் அத்தியாவசிய தேவையை உணர்ந்து 6 மடங்கு செலவு அதிகரிப்பில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இதனை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்ட மக்களின் நீர் பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குவதற்காகவும் குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளுக்கு நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்கானதுமான அத்தியாவசிய வேலை திட்டமாகவே இந்த கிவலோயா திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் இது எமது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் அல்ல. 2011 ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய அமைச்சரவை குறித்த கிவலோயா அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தது. இதற்காக அக்கால பகுதியில் 4170 மில்லியன் ரூபாய் செலவு மதிப்பிடப்பட்டிருந்தது. இது மகாவலி எல் வலயத்துக்குள்ளேயே காணப்படுகின்றது. 4 ஆண்டுகளுக்குள் இத்திட்டத்தை நிறைவு செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த திட்டம் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. கோவிட் தொற்று மற்றும் அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட காரணிகளால் இந்த திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அத்தியாவசியமானது என இனங்காணப்பட்ட வேலை திட்டத்தை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைய தேசிய நிதியத்தினூடாக 2026 தொடக்கம் 2031 ஆண்டு வரை இந்த திட்டத்தை முன்னெடுத்து அதனை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். எவ்வாறு இருப்பினும் அன்று 4170 மில்லியன் ரூபாய் செலவில் இதனை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தற்போது அது 23,456 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஆரம்பிக்கப்பட்ட போது மதிப்பிடப்பட்ட தொகையை விட 6 மடங்கு செலவு அதிகரித்துள்ளது. இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இனத்தை அடிப்படையாக கொண்டு எவருக்கும் நீர் வழங்கப்படுவதில்லை.
இல்லை. எனவே இதனை அரசியல் மயமாக்கி வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திட்டத்தை முன்னெடுப்பதில் அரசாங்கத்துக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்றார். நாட்டின் தற்போதைய ஆட்சியின் போக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் நீதித்துறை செயல்பாடுகள் குறித்து தமது முகநூல் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கு நிதி ஒதுக்கிய விவகாரத்தில் அவரது செயலாளர் சம நேக்கநாயக்க ஒரு நேர்மையான மற்றும் தொழில்முறை அதிகாரி என சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட நீதி வழங்கப்படுவது நாட்டின் நற்பெயரை கெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாகம் அனுபவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களுக்கு அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வீழ்ச்சியை தடுக்கும் பொறுப்பு இறுதியில் மக்களிடமே உள்ளது. எனவே நீண்டகால விளைவுகளை புரிந்து கொண்டு ஜனநாயக தெரிவுகளை செய்யவும் முன்வருமாறு நாட்டு மக்களிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் வரலாற்றில் முதல் முறையாக நியமிக்கப்பட்ட பெண் நடத்துனர்கள் இன்று உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். பெண் நடத்துனர்கள் கொட்டாவை மாகும்புர பன்முக போக்குவரத்து மையத்திலிருந்து தமது பணிகளை ஆரம்பித்தனர். அண்மையில் இலங்கை போக்குவரத்து சபையினால் 19 பெண்கள் நடத்துனர்களாக நியமிக்கப்பட்டனர். அரச போக்குவரத்து துறையில் பெண்கள் இப்பதவிக்கு நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். போக்குவரத்து துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கும் பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்தில் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் பரந்த முயற்சியின் ஒரு அங்கமாக இந்த நியமனங்கள் பார்க்கப்படுகின்றன. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அவர் பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் தலைவரான சபாநாயகர் இந்த விசாரணையை கருத்தில் கொண்டு பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் விடுத்து வரும் கோரிக்கைகள் குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குற்றச்சாட்டை எவரும் சுமத்தலாம், அதற்காக பதவி விலக வேண்டிய அவசியமில்லை. விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவு வெளியாகிய பின்னர் தான் எந்த தீர்மானமும் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதற்கு முன்னர் இதுபோன்ற சூழ்நிலை இருந்ததில்லை என்றும் சபாநாயகர் விக்ரமரத்ன மீதான லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை முன்னெப்போதும் இல்லாதது என்றும் எதிர்க்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.